ஹாய், உங்கள் ரிமோட் கீ ஆர் கீ ஃபாப் மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணணும்? ப்ரைவேட் ஷாப்ஸில் டூப்ளிகேட் கீ பண்ணலாமா, இல்லை கம்பெனியில் ஸ்பேர் கீ வாங்கணுமா, இல்லை டோட்டல் லாக் சிஸ்டத்தையே மாற்றணுமா? எல்லா கார்ஸுக்குமே 2 ஒரிஜினல் கீஸ் வரும். சப்போஸ் 2 ஒரிஜினல் கீஸுமே மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 கீயும் மிஸ் ஆகிட்டா நீங்கள் கம்பெனியை தான் அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்க டோட்டல் லாக் சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்லுவாங்க. காரோட பிராண்ட் அண்ட் வேரியன்ட் பொறுத்து இந்த டோட்டல் லாக் சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு 8,000லேருந்து 1 lakh வரைய காஸ்ட் ஆகும். இங்கே ஏன் டோட்டல் லாக் சிஸ்டத்தை மாற்றணும், காஸ்ட்டும் இவ்வளோ ஆகுது, ஏன் டூப்ளிகேட் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வியும் வரும். டூப்ளிகேட் கீ ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா 2007க்கு அப்புறம் மேக் பண்ணுற எல்லா கார்லையுமே இம்மோபிலைசர் மேண்டட்டரியாக வருது. இம்மோபிலைசருங்கிறது டூப்ளிகேட் கீ யூஸ் பண்ணி உங்கள் காரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். இந்த இம்மோபிலைசரோட டிரான்ஸ்மிட்டர் உங்கள் இன்ஜினோட கனெக்ட் ஆகியிருக்கும். அதனோட ரிசீவர் உங்கள் ஒரிஜினல் ரிமோட் கீ ஆர் கீ ஃபாப்ல இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் கீ யூஸ் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணும்போது காரில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் உங்கள் கீழே உள்ள ரிசீவரை டிடெக்ட் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண அலோ பண்ணும். இதே டூப்ளிகேட் யூஸ் பண்ணும்போது ரிசீவர் டிடெக்ட் ஆகாது, ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த இம்மோபிலைசர் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் உங்கள் கீ ஃபாப் ஆர் ரிமோட் கீயோட ரீப்ளேசிங் காஸ்ட் அதிகமாக வருது. காஸ்ட் கட்டிங்காக பிரைவேட் ஷாப்ஸில் பண்ணலாம். அதுவுமே 2020க்கு முன்னால் வந்த காசில் இம்மோபிலைசர் கோடை அவங்க ரீட் பண்ணாங்க. பட் 2020க்கு அப்புறம் வந்த காசில் கோடை ரீட் பண்ணுறதுக்கு கம்பெனியை தான் அப்ரோச் பண்ணணும். கம்பெனிலையுமே 2 கீயும் மிஸ் ஆகிட்டா ஃபார்முலா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பியோட தான் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இங்கே ஏன் எஃப்ஐஆர் காப்பி தேவைன்னா, உங்கள் 2 கீயும் மிஸ் ஆகி உங்கள் கார் திருடு போயிருந்தா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. பிரைவேட் ஷாப்ஸில் டூப்ளிகேட் கீ பண்ணுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்கள் கீ டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லி ட்ரஸ்டடாக இருக்காது. உங்கள் கார் கீ மிஸ் ஆனால் டூப்ளிகேட் கீ பண்ணுறதை விட டோட்டல் லாக் சிஸ்டத்தை கம்பெனியில் மாத்திரம் தான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டூப்ளிகேட் கீ பண்ணால் கூட உங்கள் ஒரிஜினல் கீ யார்கிட்டயே இருக்கலாம். ஸோ கார் இன்சூரன்ஸ் பண்ணும்போதே இன்சூரன்ஸில் கீக்குன்னு ஆட் ஆன் சர்வீஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கார்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மோட்டோஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ சேஃப் டிரைவ்.